Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைனா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நம்ம லேஸு அது இதுன்னு வெளியில் போய் வாங்குவோம். ஆனால் அதெல்லாம் வாங்காத நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு. இது மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நல்லா வாஷ் பண்ணி அந்த மண்ணெல்லாம் போக தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. இப்போது இது மாதிரி ஸ்லைஸாக நீட்டாக இப்போ இது மாதிரி நீட்டாக இது மாதிரி மெலிசாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சிடுது. எண்ணெய் காஞ்ச உடனே இதை அப்படியே போடுங்க. இதை ஆற வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. மெலிசாக கட் பண்ணிவிட்டு அப்படியே கடாயில் போட்டுருங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போது கடாயில் அது ஃப்ரை ஆகிட்டே இருக்கணும். அதுக்குள்ள நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்ன பார்த்திங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் இந்த மிளகா ஒரு ஸ்பூன், சால்ட்டு சிட்டிகை, இதை போட்டு நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வேணும்னா, உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக வேணும் அப்படின்னு சொன்னோம்னா கரம் மசாலா அது மாதிரி அதனால ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். இப்போது இந்த கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதையும் நான் இதில் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சிட்டிகை உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு இது ரெடியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டும். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுங்க. ஏன்னா எண்ணெய் இருக்கக்கூடாது. எண்ணெய் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு இப்போ இது நம்ம தட்டில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர்டாக வச்சுருக்க இந்த பொடியை இதில் தூவி விடலாம். நீங்கள் எந்த அளவு பொட்டேட்டோவை மெலிசாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். தடிமாக போட்டிங்கன்னா வேவாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் சிம்மில் வச்சு நல்லா அது வேகணும். ஸோ பாருங்கள், நீங்கள் மெலிசாக இருக்கிறத பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். எந்த ஒரு பொருளுமே ஆறி விட்டால் தான் அந்த கிறிஸ்பி வரும். இம்மிடியேட்டாக சாப்பிட்டோம்னா நமுத்து போன மாதிரி தான் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.